டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் 2025 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா குவிட் பண்ணுற ஐடியாவில் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறங்க. ரொம்ப நாள் அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸே 47% அடுத்த எக்ஸாம் நான் எழுதுறதா இல்லை, நான் இந்த மாதிரி ஸ்டடீஸே விட்டுடலான்னு இருக்கேன்ற ஐடியாவில் இருக்கவங்க இருக்காங்க. நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி இதான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் படித்து நீங்கள் காப்பாற்றணும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எதுக்காக உள்ளே வந்தீங்க, எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக இப்போ நீங்கள் குவிட் பண்ணுறதா இருக்கீங்கன்ற எல்லா ரீசனும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் நான் யாரையும் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதோ இல்லை சொல்லித்தர போகிறதோ இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ட்டு எடுத்து வச்ச புக்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் வாயை மூடுறதுக்காக எடுத்து வச்சு படிச்சிங்களோ, இல்லை வாங்கினா கவர்மெண்ட் சேல்ரி தான் வாங்குவேன்ட்டு வச்சு படிச்சிங்களோ, இல்லை பசங்க படிக்கும் போது கூட சேர்ந்து உட்காந்து படித்த பேரண்ட்ஸும் இருப்பீங்க. எல்லாருக்குமே பெரிய சாக்ரிஃபைஸ் பின்னாடி இருந்துட்டு தான் இருக்கும். நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. பட் ஆனால் குவிட் பண்ணுற ஐடியாவில் இருக்கவங்க ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயரும் வேக்கன்சி இருக்க தான் போகுது. நெக்ஸ்ட் இயரும் எக்ஸாம் எழுத தான் போகிறாங்க. எழுதுகிறவங்கள இருந்து தான் உள்ளே ஃபில் பண்ணவும் போகிறாங்க. வெறும் 1000 வேக்கன்சி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த 1000த்தை ஃபில் பண்ண தான் போகிறாங்க. அந்த 1000 இடத்துக்கு இன்னொரு பர்சன் வரதான் போகிறாங்க. அந்த 1000த்தில் ஒருத்தராக இருக்கணும்னு நினச்சி இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவிட் பண்ணுற ஐடியாவை மட்டும் விட்டுருங்க. ஐம் ஷுர் ஒரு ஃப்யூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த வீடியோவை பார்த்து லைக் போடுவீங்கன்ட்டு. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ண கிரெடிட்ஸ் எனக்கு இருக்கட்டுமே. And always keep in your mind why you started.